ஸோ ஹே காய்ஸ், ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை எங்கள் கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ காரை நிப்பாட்டி கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து எங்கடா போகிறேன், நான் என்ன நிறைய ஆஃபர் பண்ணுறேன், என் கூட என் கில்டில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, எனக்கு எந்த ஒரு சிறப்பு காரணமும் இல்லை, நான் வேறு எந்த கில்டுலையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு சிறப்பான காரணமும் இல்லை, நைட் வாக்கர்களில் ஏதாவது ஸ்பெஷல்னு சொல்லப்போனால் நான் சொல்ல விரும்பலை, அதனால் நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்து ஹீரோட வாயை பொத்திக்கிட்டு, நீ பிளேயராக மாறும்னு நினைக்கிற, ஆனால் 4 பெரிய கில்டில் ஒரு கில்டு ஒன்று இன்வைட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணுற, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மூலிமா போய் ஹீரோக்கு வாயை பொத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அக்கா கில்டு மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க, இது பூமியில் இதெல்லாம் நடக்குமா, டே கிம் தாயன் ஏதாச்சும் அக்செப்ட் பண்ணி இல்லை ரிஜெக்ட் பண்ணி தொலைடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த புடிவாதத்தை நான் எதிர்பார்த்தது தான், லிங் அயானோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எனக்கு இன்னும் நிறைய தெரியும் திருடப்பட்ட பெயரை பற்றி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம காண்டாகிறாங்க. அவங்களுடைய பவர் பார்த்தீங்கன்னா வானம் வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி எதுக்காக இவங்க கோவப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ ஹேர் பொண்ணு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்டு வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவ வந்து ஒரு தத்து பிள்ளையாக போய் அவங்களுக்கு இருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ ஹேர் பொண்ணு பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு சில பேருக்கு தான் தெரியும், இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. உனக்கு எப்படா தெரியும், நான் மட்டும் தனியாக வந்து இந்த கில்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட கோவப்படுறாங்க. அந்த டைமே அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கழுத்தை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கழுத்தில் பிடிச்சிருக்க கையை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ஹீரோடைய பவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம் ஹீரோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, இந்த மாதிரி உங்களுடைய உடம்புக்குள்ளே ஒரு அமேசான் ஸ்பீட் உள்ள நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய டெத் நைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக எதுக்குது. அந்த டைம் ஹீரோ கிட்டேருந்து அந்த பவரை பார்த்துட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. இவங்ககிட்ட என்ன மாதிரியான பவர் இருக்குது, ஒரு எஸ் ரேங்க் அளவில் இருக்கானே, என்னையே பின்னோக்கி தள்ள வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ கிட்டேருந்து வந்த பவரை குறைச்சிட்டு அவங்க கிட்டக்க போயிட்டு, உங்களோட லைனை நீங்கள் தாண்டாதீங்க, அயோன் சிஸ்டர் மிஸ்ஸஸ் அயோன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அயோன் கூட வந்தவன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒன்றும் பேசாமல். இந்த இடத்த கட் பண்ணால் ஒரு பெரிய கொலோசியத்தை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மற்ற 2 ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடியன்ஸும் பார்க்காம இருப்பாங்க. ஸோ இந்த ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. இந்த ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோடைய ஃபேமிலிஸ் சிவிலியன்ஸ்லாம் இந்த போட்டியை பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மாரஸ் இதில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங் தாயனை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய அத்தை மாமா பார்த்தீங்கன்னா ஹீரோவை நினச்சி இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய மச்சான் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, அவர் ஒரே குத்தில் எல்லாத்தையும் வீழ்த்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் வச்சு அதில் நான் தான் தலைவர்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் டெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட ரிப்போர்ட்டர் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அவள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு நல்ல செய்தியை கண்டுபிடிச்சி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணிட்டு போய் அவங்களோட ஆஃபீஸில் கொடுத்தம்போது என்ன பண்ணி தொலைச்சிருக்க, ஒரு லோ ரேங்க்கில் இருக்கிற ஒரு பிளேயரை நீ இன்டர்வியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை கழுவி ஊற்றிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா
கேம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணும் கிரவுண்டை பார்க்குறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மட்டும் நிறைய பேர் சுற்றி வளைச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரேங்க்கில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை சுற்றி வளைச்சிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயரும் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா இது எப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த லோயஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறவனை தோக்கடிக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்கானவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ஷாக்கில் நிற்கிறா. டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ்.